உங்கள் ஃபேவரட் ப்ளவுஸ் டைட் ஆகிடுச்சா இனிமேல் அதெல்லாம் நீங்கள் தூக்கி போட வேண்டியதில்லை. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக எப்போ போட்டாலும் பியூட்டிஃபுல் ஃபிட்டோட அந்த ப்ளவுஸ் ரெடி. ஆல்ரெடி போட்ட வீடியோவில் ப்ளவுஸ் டைட்டாக இருந்தால் எப்படி ஆல்ட்ரு பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். இது வந்து உங்கள் ஸ்லீவு, ஆர்ம் ஹோல், அதே மாதிரி உங்கள் செஸ்ட்டு பக்கம் ரொம்ப டைட் ஆகிடுச்சுன்னா இந்த மெத்தடில் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுங்கள். பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 சைடில் இருக்க சீம் அலவன்ஸை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக ஒரு தையலில் தள்ளி தைச்சாலே போதும்னு நினைப்பாங்க. பட் ஆனால் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா செஸ்ட்டும் லூஸ் கிடைக்கும், ஆர்ம் ஹோலும் லூஸ் கிடைக்கும், ஸ்லீவ் ஓப்பனும் லூஸ் கிடைக்கும். ஸோ நம்ம பிரித்த அந்த லைனை நான் வரைஞ்சிட்றேன். ஆல்ரெடி தையல் பிரிச்சிங்களே அதை லைன் பண்ணிவிட்டு அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு லென்த்தி காட்டன் பீஸ் நான் எடுத்துக்கிறேன். இந்த காட்டன் பீஸ் எவ்வளோ லென்த் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ளவுஸ் சைடு எவ்வளோ லென்த் இருக்கோ அதே லென்த்தில் தான் இருக்கணும். ஐ மீன் லைக் மேலேயும் கீழேயும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். ஸோ கரெக்டாக நான் 4 இன்ச் அகலத்தில் இருந்து எடுக்கிறேன். 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 1/2 இன்ச்சுக்கு கம்ப்ளீட்டாக வந்து லைனிங்கில் நம்ம கோடு வரைஞ்சிக்கிறோம். அதுக்கப்புறம் உங்கள் மெயின் கார்மெண்ட். ஸோ மெயின் கார்மெண்ட் சூஸ் பண்ணும்போது ரிலவெண்ட்டாக ப்ளவுஸ்க்கு இருக்க மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது ரொம்ப ஸ்டைலிஷாக அழகாக மாறிடும். உங்களுக்கு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ண மாதிரியே உங்களுக்கு தெரியாது. ஸோ இதை கம்ப்ளீட்டாக மெயினையும் லைனிங்கும் ஒன்றா சேர்த்து தைச்ச பிறகு இந்த எலாஸ்டிக் யூஸ் பண்ணுறோம். இந்த எலாஸ்டிக் வந்து நார்மலாக வந்து ஒரு 1/4 இன்ச் 1/4 இன்ச் எலாஸ்டிக் கேட்டால் எல்லா கடையிலுமே கிடைக்கும். இது வந்து நம்ம கொரோனா பீரியடில் மாஸ்க் தைக்கிறதுக்காக யூஸ் பண்ணோம் அந்த எலாஸ்டிக் இது. ஸோ இந்த எலாஸ்டிக் தான் நான் இப்போ வச்சு இதில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அந்த மார்க் பண்ண 1/2 இன்ச்சில் வச்சு தைச்சாச்சு. இப்போ இந்த எலாஸ்டிக்கை நம்ம கரெக்டாக ப்ளவுஸ் எவ்வளோ தூரம் வருதோ அது வரைக்கும் மார்க் பண்ணிடுறேன். இன்னொரு பக்கத்தை வந்து என்ன பண்ணுறேன்னா கீழே ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் வழியாக அந்த 1/4 இன்ச் எலாஸ்டிக்கை வச்சு தைக்கும்போது கீழ்ப்பகுதி வந்து நல்ல பாடியோட ஃபிட்டடாக அழகாக இருக்கும். ஸோ அந்த உள்ளே விட்ட எலாஸ்டிக்கை லாக் பண்ணி இப்போது துணியோட நல்ல பக்கங்கள் ஒன்றா மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இந்த எலாஸ்டிக் பண்ண ஃபேப்ரிக்கை இங்கே நம்ம தைக்க. ஸோ என்னோட கிளாஸில் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் அட்மிஷன் ஓப்பனாக இருக்குது. இதில் வந்து கம்ப்ளீட்டாக மென்ஸ் வேர், உமன்ஸ் வேர், கிட்ஸ் வேர் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். ஜூன் 28 வந்து ஆன்லைன் வந்து ஸ்டார்ட் ஆக போது. அப்கமிங் ஜூன் வந்து உங்களுக்கு ஆஃப்லைனும் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்க, வீட்டிலேருந்து ட்ராவல் பண்ண முடியாது ஒர்க்கிங் உமன் இவங்கெல்லாம் வந்து ஆன்லைன் பேட்சை தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக என் கோர்ஸை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ அவங்க உங்களுக்கு டீட்டெயிலில் சென்ட் பண்ணுவாங்க. ஃபர்தர் டீட்டெயிலுக்கு சூவித் ஷர்மா ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ ஐஃபோன் யூஸரு அண்ட் ஆண்ட்ராய்ட் யூஸர் எப்படி வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணணுன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க்கை போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.